நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் இட்லி பண்ணலாமா? இட்லி அரிசி 3 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கிளியர் ஆகுற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. முந்தின நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அரைச்சிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. உளுந்து நல்லா அரைப்பட்டு பொங்கி வந்ததுமே நீங்கள் அதை எடுத்துருங்க. அப்படி இல்லாமல் அது ரொம்ப நேரம் நீங்கள் உளுந்து அரைக்கும் போது உளுந்து உங்களுக்கு தண்ணி விட்டுரும். அப்புறம் இட்லி பண்ணும்போதும் நல்லா இருக்காது. அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிலவங்க கொஞ்சம் கொரப்பாக அரைப்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி சாஃப்டாக அரைக்கும் போதும் இட்லி நல்லா பஞ்சு போல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் சேர்த்துக்கோங்க. பிங்க் சால்ட் இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துட்டு கையாலே நல்லா மாவை பிசைஞ்சு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நீங்கள் 8 மணி நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துடும். மாவு நல்லா பொங்கி வந்ததுமே ரொம்ப போட்டு அதை கிளறி விட்டுட்டு இருக்காம ஓரளவுக்கு மிதமாக கிளறிட்டு அப்புறம் நீங்கள் இட்லிக்கு ஊற்றுங்க. ரொம்ப கிளறினீங்கனாலும் இட்லி ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மாவு அரைக்கும் போது உங்களோட இட்லி இந்த மாதிரி பூ போல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.